பவித்ரா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் பிரபாகரன் படத்தை சீமான் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், அரசியல் ஆதாயத்திற்காக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் படத்தை அவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றும், பிரபாகரனுடன் AK-47 துப்பாக்கியால் சுடுவது போல பயிற்சியில் ஈடுபடுவது போன்ற படங்களை அவர் உபயோகித்து மக்களை ஏமாற்றும் செயலில் ஈடுபட்டு வருகிறார் என்றும், தேர்தல் பிரச்சாரங்களில் அரசியல் ஆதாயத்திற்காக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் படத்தை சீமான் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், அந்த புகைப்படங்கள் போலியானவையா உண்மையானவையா என்பது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் உள்ள சூழ்நிலையில் விடுதலை புலிகளின் தலைவர் படத்தை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், பிரச்சாரங்களில் அதை பயன்படுத்த கூடாது என்றும் ஏற்கனவே அவர் தந்தை பெரியார் மற்றும் விடுதலை புலிகள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தது தொடர்பான பிரச்சனையும் போராட்டங்களும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இப்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் பிரபாகரன் படத்தை பயன்படுத்தினால் அதனால் விரும்பத்தகாத விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் அதை சீமான் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை இத்தகைய பிரச்சனை இல்லாத சூழ்நிலையில் அவர் தந்தை பெரியார் குறித்தும் அது தொடர்பாக விடுதலை புலிகளின் கருத்து குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த நிலையிலும், விடுதலை புலிகளோடு அவர் பல்வேறு பயிற்சிகள் மற்றும் விருந்துண்ட நிகழ்வுகளை அவர் குறிப்பிட்டு மக்களை ஏமாற்றும் வகையில் அரசியல் ஆதாயத்திற்காக அவர் பேசி வருகிறார், செயல்படுகிறார் என்பதால் இது போன்ற உண்மைக்கு புறம்பான வகையில் ஒரு இயக்கத்தின் தலைவரின் படத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு அவர் அதை பயன்படுத்துவதற்கு உயர் நீதிமன்றமே தடை விதிக்க வேண்டும் என்று சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு விசாரணைக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது. இதன் மீது உயர்நீதிமன்றம் பிறப்பிக்க போகும் உத்தரவு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பவித்ரா.